இவ்வளோ ஹெல்த்தியா ஆரோக்கியமா பாக்குறது உங்களுக்கு எப்படி இருக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதை விட எனக்கு உலகத்துல வேற சந்தோஷமே இல்லை, அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு எப்படி இருக்கு? அவன் சொன்ன மாதிரி இது ரீபர்த், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு அவரை பார்க்க ரொம்ப ப்ரௌடா இருக்கு. இட்ஸ் ஓகே. ஸோ அதே மாதிரி இவங்க ஃபேமிலியை மீட் பண்ணதுல உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷம்? 3-4 வருஷங்கள் கழிச்சு நீங்க பாக்குறீங்க. ஸோ அப்போ டொனேட் பண்ணும்போது உங்க மனசுல இவங்களை பத்தி ஏதாவது ஒன்று நினைச்சிருப்பீங்களே, அது அப்போ 3-4 வருஷம் முன்னாடி என்ன நினைச்சீங்க, இப்போ அவங்களை நேர்ல பார்க்கும்போது எப்படி இருக்கு? எங்களுக்கு எனக்கு அந்த பிள்ளைய பார்க்கணும் போதே தான் இருந்தது. எப்படியாவது நம்ம பாத்திர மாட்டோமா, நம்மள்ட்ட காமிக்க மாட்டாங்களா, ஒரு போட்டோவாவது பார்க்க மாட்டோமா, இப்படி ஒரு பிள்ளை என் பிள்ளைக்கு உயிர் கொடுத்தத அந்த பிள்ளைய நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மனசுக்குள்ள இருந்து. ஆனா இப்ப திடீர்னு பார்க்கும்போது அளவில்லாத சந்தோஷம். அவங்க ஃபேமிலிக்கு கடவுள்கிட்ட நன்றி சொல்லேன். அவங்க ஜீவனோட எல்லாம் 100 வருஷம் அவங்க எல்லாம் வாழணும். So she is blessing you and your whole family for 100 years. ஃபர்ஸ்ட் டைம் நான் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தேன். எவ்ரி டைம் போகும்போது ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது மேம் என்னோட டோனர் பற்றி டீட்டெயில்ஸு அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருப்பேன். இல்லை இந்த மாதிரி அது ஷேர் பண்ண மாட்டேன், இது இன்டர்நெட் ப்ராசஸ். பட் அன்எக்ஸ்பெக்டட்லி நேற்றுக்கு ஜஸ்ட் மேடம் இப்போ டிகேஎம்எஸ் டீம்லேருந்து வந்திருக்காங்க. ஸோ ஜஸ்ட் நீங்கள் வந்து மீட் பண்ணிட்டு போங்க அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஜஸ்ட் நான் அந்த இதில் ரெகுலராக வர மாதிரி தான் வந்திருந்தேன். வந்துட்டு அவங்கள்ட்ட ஜஸ்ட் ஹாய் சொல்லிட்டு பேசிக்கிட்டு கொஞ்ச நேரம் வளர்ந்துருங்க. உங்களை இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு ஒருத்தவங்க வந்திருக்காங்க, ஜஸ்ட் வெயிட் பண்ணுறாங்க. ஜஸ்ட் அந்த மூமெண்ட் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுன்னு தெரியல. அவங்க வராங்க, வந்ததும் இவங்க சொல்கிறாங்க ஹீஸ் த டோனர் அப்படின்ட்டு. பட் ரொம்ப நாளாக இந்த செகண்ட் ரீபர்த் கொடுக்கறதுக்கு மேஜர் அவங்க ஃபேமிலி அண்ட் ஹிஸ் டொனேஷன், அந்த சப்போர்ட், அது ப்ளஸ் மேடம் சப்போர்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து இவங்க டொனேட் பண்ணதுக்கப்புறம் எங்களை பார்த்துக்கிட்டது, ஒரு பிறந்த குழந்தைய பார்த்துக்கிட்ட ஸ்டேஜில் பார்த்துக்கிட்டது, இட்ஸ் அவரை மீட் பண்ணும்போது எனக்கு எப்படி சொல்லணும், அந்த இது மூமெண்ட்டே வரல, ஆனந்த கண்ணீரா அப்படிதான் இருந்தது. இட்ஸ் ரியலி. அண்ட் எனக்கு இன்னொரு பிரதராக கிடைச்சிருக்காங்க, அண்ட் இன்னொரு ஃபாதர் அண்ட் மதரும் எனக்கு கிடைச்சிருக்காங்க. இதே மாதிரி எவ்ரிஒன் இந்த டிகேஎம்எஸ் யூனிட்ல டொனேட் பண்றதுக்கு முன் வரணும். அதில் எல்லாருமே ரெஜிஸ்டர் பண்ணி என்ன சேவ் பண்ண மாதிரி இன்னும் நிறைய மக்களை நம்ம எல்லாருமே சேவ் பண்றதுக்கு முன்மொழியும். இது என்னோட ஒரு வேண்டுகோள். கண்டிப்பா. தேங்க்யூ. நீங்க பேசினது எங்களே கொஞ்சம் நிஜமா எமோஷனல் ஆகிடுச்சு. ப்ளீஸ் டெல் us how was the moment, when did you take the decision that you wanted to donate? We didn't see that in the video, but weren't you really confused? Like when you're going to meet, when you're going to donate your stem cells tomorrow, weren't you confused before night, or how did you feel? Well, the night before the donation, I would not say I was confused at all. I was all prepared with all the energy to ensure that I can save someone's life. So it was a bit of hesitation for me once I got the call initially, because I discussed it with my parents and they were just thinking that is it safe or not. And that's what I found lately is the myth that has been created in the society, which makes people not to come and step up to donate. And that was the only day which was, I feel like there was hesitation throughout this period of 3 and 4 months. And then the donation happened. We were all ready with all the support of my family. Yes, and I'm proud of it. We are really proud of you. Thank you so much, sir. And how do you feel about having such a blessed son? जिस समय की घटना है, मैं खुद उस समय बहुत ज़्यादा बीमार था, वेंटिलेटर पे था। जब मैं घर आ गया तो मेरे बेटे ने मुझसे पूछा, पापा ऐसा ऐसा है, मैं डोनेट कर सकता हूँ? मैंने बेटा बिल्कुल जाओ, मेरा जीवन किसी ने बचाया है, तुम भी किसी के जीवन के लिए कर सकते हो। मैंने इसको आशीर्वाद दिया, ये आया, ये जीवन मेरा खुशी है, ये कर बहुत अच्छा सर। मैम आप? थैंक्स टू DKMS एंड ऑल ऑफ यू। मुझे अपने बेटे पे बहुत गर्व है कि आज वो खड़ा हुआ है, उसने किसी परिवार की खुशियाँ लौटाई हैं और वाकई बहुत प्राउड है मुझे। और सभी लोगों से चाहेंगे जो भी एबल हैं वो इस काम को करें ताकि किसी के परिवार की
हम लोग किसी को और कुछ नहीं दे सकते हैं, लेकिन DKMS के थ्रू, थैंक्स टू DKMS, कि किसी की लाइफ की खुशियाँ बची हैं और ऐसा ही और जो कर सकता है वो ज़रूर करे। मुझे अपने बेटे पे गर्व है। बहुत अच्छा बोला आपने। आप उड़ीसा में नहीं, वी आर फ्रॉम यूपी। यूपी, अच्छा ठीक है, यूपी बरेली। बरेली, अच्छा ठीक है मैम, थैंक यू सो मच। थैंक यू। Hello, I'm Patrick Paul. I'm the chairman of DKMS in India. And DKMS is an international organization, but we are very much dedicated to help patients in India. And we ask you all to come forward to register under DKMS here in India to help more patients who are suffering from leukemia or other blood cancer or blood disorders. Thank you. Dr. Aruna Rajendran, dermatologist, Madras Medical College. So, Samuel John, primary diagnosis was the bone marrow failure syndrome, A+ anemia. அதுக்கு வந்து bone marrow transplant 3 years back நடந்தது. ஸோ இன்னைக்கு அவரோட டோனர் அவரோட ரத்த சம்மந்தப்படாத ஆனால் ஜெனட்டிக்லி மேட்ச்டு டோனர் அவரை மீட் பண்ணியிருக்காரு. அண்ட் இன்னைக்கு அவரை ஆஸ் அ டிசீஸ்லேருந்து கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகி அண்ட் ஹீ இஸ் லிவிங் அ நார்மல் லைஃப். யாரெல்லாம் அந்த டொனேஷன் கொடுக்கலாம் ஸ்டெம் செல்? சரி, யார் வேணால் யூஸ்வலாக பிளட் டொனேஷனுக்கு என்ன க்ரைட்டீரியாவோ அதே வந்து ஸ்டெம் செல் டொனேஷனுக்கு அப்ளிகபிள் ஆகும். ஸோ அப்போ லெஸ் தேன் 40 இயர்ஸ் இருக்கிறவங்க நம்ம இந்த ப்ராசஸ் ஸ்டெம் செல் டொனேஷனுக்கு ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். Sir, DKMS is only organization for stem cell registry or other organizations are there, sir? Second question is, we only work with government hospitals or we work with private hospitals also? Maybe I can answer the first question. Yeah. The first question, no, there are other registries also worldwide and also in India. But DKMS is the largest registry worldwide. So, we work with government hospital or private hospitals also? So we registered more than 30 million donors worldwide. In India, 3 lakh plus. How much from Tamil Nadu? From Tamil Nadu, 16,000 so far. From Chennai, 4,500. How many people are waiting, madam, for Sir, around around waiting list, and each hospital will have a waiting list. So currently we have around 40-50 patients waiting listed for transplant. ஆனால் இது வந்து the number வந்து கான்ஸ்டன்ட் இல்லை, the number actually is a big number, but எங்கள் ஹாஸ்பிட்டல் இப்போ வெயிட் லிஸ்டட் 40. stem cell receiver வந்து can donate stem cell again? இல்லை, அவங்க வந்து பிளட்டோ ஸ்டெம் செல்லோ பிஎம்டி முடிச்சு இப்போதைக்கு மெடிக்கலி they are not allowed இப்போ கரண்ட் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் படி. மேம், இந்த ட்ரீட்மெண்ட்ல சவால் To answer your question, DKMS is working with any hospital in India. It doesn't matter if it's a public or private hospital. தானம் செய்ய முன்னோர்களுக்கு ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு என்ன ஏற்பாடு? ஸ்டெம் செல் தானம் பண்ண முன்னோர்களுக்கு என்ன ரிஜிஸ்டர் இணையதளம் மூலமா இப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறோம்? So registration under, so their question is, if a donor wants to register, what are the methods of registration? Is it through internet? Yes, there are 2 methods. One is that we have, for example, university drive, so we're going to a university and introducing our course, and then they are allowed to register if they want to. Or you're going on our website, DKMS India, and there you can, on the right corner, on top, you find a button, there you can just click register, then you're going through this registration process, and in the end, you will send you a kit at home. Kit means there are bucket drops in it, so you're swapping on your cheek, putting it back in the envelope, and after that you're signing the consent form, sending it back to us, and then you actually register. What is the age limit? Age limit is 55, so from 18 to 55. So for donor, so for patient, donor you have to pick only from India, other countries also can be donors. Like I said, DKMS has registered more than 13 million, and there was a time where most of the patients in India got actually an international donor. Why? Because there was no Indian donor rate. But because of ethnicity, because of the HLA type, it's actually required to find more Indian donors, because then only you will find potential matches. When you talk about donors, only fixed ratio like girls more, or women more, or men more, if you have any. Gender doesn't matter. Gender doesn't matter.
the weight is matter, so the criteria are 18 to 55, and someone should weigh more than 40 kg, and some women challenges, and you cannot donate during a pregnancy. Thank you. When it comes to funding, you talked about funding there, like there is a government. So when the patient doesn't have the necessary funding options like government insurance, so what can be, if they don't have health insurance, what could be the cost? So for patients who don't have public health insurance, there are many schemes which cover these patients. So ESI provides funding for their own patients. So if they are registered with ESI funding is available. Similarly, for rare diseases, Children's Hospital is considered one of the 10 centers for Center of Excellence in Rare Disease. So we get central government fund through the Rare Disease program, which funds up to 50 lakhs per patient. For the entire treatment package, they sponsor up to 50 lakhs, either one time or spread over years based on the primary disease. So we also have funding from DKMS they also support. DKMS India supports up to 4.5 lakhs per transplant. And we also have other NGOs who support not up to the level of DKMS, but who also provide additional support for the transplant. So today, non-availability of funding is a rare scenario. It's not common as it was in the past. டாக்டர் சர்வைவர் வந்து மெடிகேஷன் ஏதாவது கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கணுமா இல்லை இந்த மாதிரி எதுவுமே தேவையில்லைங்களா? சார் ஒரு 80% ஆஃப் த பீப்புளுக்கு மெடிகேஷன் தேவைப்படாது சார். லாங் டேர்ம் மெடிசன் அவங்க வந்து ஃபர்ஸ்ட் 1 year 2 years வரைக்கும் எடுப்பாங்க, அப்புறம் மெடிசன் ஸ்டாப் பண்ணிடலாம். அவங்க பாடி அது பேர் ஹோஸ்ட் கிராஃப்ட் டாலரன்ஸ்ன்னு சொல்லுவோம். 2 செல்லும் ஒன்றா இருக்க பழகிடுச்சுன்னா நம்ம செல்லை ஸ்டாப் பண்ணிட முடியும். மேடம், டொனேட் பண்ணுறவங்களுக்கு ஏதாச்சும் உடலில் பாதிப்பு ஏற்படுமா, ப்ராப்ளம் ஏற்படுமா? செகண்ட் கொஸ்டின் வந்து இவங்களுக்கு வந்து அந்த இதில் கேஸில் வந்து ஏதாச்சும் காம்ப்ளிகேட்டடாக ஏதாச்சும் நீங்கள் ஃபீல் பண்ணீங்களா ட்ரீட்மெண்ட்டில்? ஸோ இப்போ வந்து 10,000 டோனர்ஸ் பர் இயர் வேர்ல்டு வைடு கிட்டத்தட்ட டொனேட் பண்ணுறாங்க. அண்ட் இந்த டொனேஷன் இன்னைக்கு நேற்று இந்த டிரான்ஸ்பிளான்ட்ன்றது போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் லாஸ்ட் 50 years எவால்வ் ஆயிருக்கு. பட் லாஸ்ட் ஒரு 3 decades அப்போ கிட்டத்தட்ட ஒரு 25-30 வருஷமா நிறைய பேர் வேர்ல்டு வைட் டொனேட் பண்ணுறாங்க. அவங்களோட டேட்டா வச்சு பார்க்கும்போது அவங்களுக்கு ஒன்றும் லாங் டேர்ம் ஹெல்த் இஷ்யூஸ் இதனால வருவாங்க. அவரோட டிரான்ஸ்பிளான்ட் வந்து எப்பயுமே ஏப்ளாஸ்டிக் அனீமியா டிரான்ஸ்பிளான்ட் வந்து எங்களுக்கு டிரான்ஸ்பிளான்ட் முடியும் போல ஹாப்பியாக இருந்தாலும் டிரான்ஸ்பிளான்ட் ப்ராசஸ் வந்து எப்பவுமே செல் கவுண்டெல்லாம் ரொம்ப கம்மியாக அவங்க வரனால அட்மிஷன் அப்பயே அவங்களுக்கு பிளட் பிளேட்லெட் அரேஞ்ச் பண்ணி தான் நாங்கள் டிரான்ஸ்பிளான்ட்டுக்கே எடுத்துக்கணும். ஸோ அது ஏப்ளாஸ்டிக் அனீமியா டிரான்ஸ்பிளான்ட் வந்து டிரான்ஸ்பிளான்ட்ல ரொம்ப சேலஞ்சிங் டிரான்ஸ்பிளான்ட். ஏன்னா அவங்க ஏற்கனவே அவங்க பாடியில் ஃபங்கஸ்லாம் இருக்கலாம், இம்யூன் சிஸ்டம் வீக்காக இருக்கலாம். இப்போ சப்போஸ் கல்யாணம் ஆகி பிறகுற குழந்தைக்கு இது வந்து சில டிசீசஸ் ஜெனட்டிக் டிசீசஸ் சார், இது ஜெனட்டிக் டிசீஸ் இல்லை. ஸோ ஜெனட்டிக் டிசீசஸ் இருந்தால் நம்ம ஸ்பவுஸ் அவங்க பார்ட்னரை வந்து அந்த டிசீஸ் ஃப்ரீயாக இருந்தாங்கன்னா அப்போ குழந்தைங்களுக்கு ஒன்றும் பாதிப்பு வரதுக்கு சான்ஸ் இல்லை. ஆக்சுவலி வந்து இதுக்கு மெயின் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா அவங்க டயக்னோஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப லேட் ஆகிருக்கு. ஸோ இன்னைக்கு இவ்வளோ மெடிக்கல் ஸ்ட்ரக்சர் தமிழ்நாட்டில் வளர்ந்துருக்கு, இவ்வளோ டெக்னாலஜி இருந்தும் கூட பெயினோட எத்தனையோ வருஷங்கள் வளர்ந்துருக்கு. ஸோ அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு அஸ் அ பேஷண்டாக என்ன பண்ணணும், இனிமேல் வர்றவங்க என்ன அதை தெரிஞ்சுக்கணும். அதுதான் இதில் இருக்க மெயின் விஷயம். ஸோ இப்போ இது ரொம்ப கரெக்டான கொஸ்டின் சார். ஆனால் இப்போ ஏப்ளாஸ்டிக் அனீமியா டயக்னோசிஸ் வந்து ஒரு காலத்தில் ஒரு சேலஞ்சிங்கான டயக்னோசிஸ் தான். டயக்னோசிஸ் அப்போவே கிட்டத்தட்ட 50,000 நம்ம வந்து டெஸ்ட்டுக்கு மட்டுமே ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஆஸ்பெக்டை அட்ரஸ் பண்ணி இப்போ மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் ICMRன்னு சொல்கிறது அவங்களுடைய ஒரு ஏப்ளாஸ்டிக் அனீமியா ப்ராஜெக்ட் ஒன்று போகுது. அது வந்து கெப்பாசிட்டி பில்டிங் ப்ராஜெக்ட்னு சொல்லுவோம். கெப்பாசிட்டினா நம்ம கெப்பாசிட்டி டு டயக்னோஸும் ட்ரீட்மெண்ட்டை ஆக்சஸ் பண்ணுறது, இதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ப்ராஜெக்ட்டு. ஸோ இது 15 crore அவங்க ஃபண்டிங் சப்போர்ட் ஓவர் 5 years கொடுக்குறாங்க. ஸோ அவங்க இதில் அதோட மேன் பவர் சப்போர்ட்டும் சேர்ந்து தான் இப்போ நாங்கள் MMCயில் இத்தனை பேருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். ஸோ இப்போ இன்னைக்கு MMCக்கு இப்போ நாங்கள் அதுக்கு அவேர்னஸ் ப்ரோக்ராமும் பண்ணுறோம். ஸோ ஏப்ளாஸ்டிக் அனீமியா மற்ற மெடிக்கல் காலேஜஸில் எப்படி டயக்னோஸ் பண்ணுறது, அவங்க கெப்பாசிட்டி டு டயக்னோஸை இன்க்ரீஸ் பண்ண, இல்லை அவங்க அப்படி சஸ்பெக்ட் பண்ணால் எங்களுக்கு ரெஃபர் பண்ண, அதுக்கு ஒரு CUG நம்பர் வச்சுருக்கோம். ஸோ அவங்களுக்கு டயக்னோசிஸ் சஸ்பெக்ட் பண்ணால் ரெஃபர் பண்ணுறதுக்கு கால் பண்ணி சொல்லி ரெஃபர் பண்ணுறதுக்காக. டாக்டர், இப்போ பிளேட் செல்ஸ் நிறைய பேருக்கு குறைச்சலாக இருக்குன்ற கம்ப்ளைண்ட் இருக்குது.
ஸ்டெம் செல் வழியாக அதை தீர்வு மோஸ்ட் ஆஃப் த டைம் அது வந்து ஐடிபின்ற டயக்னோசிஸ் இம்யூன் த்ராம்போசைட்டோபினியான்னு சொல்லுவோம். அது வந்து மேபி இப்போ பிளேட்லெட் கம்மியாக இருக்குது, டெங்கு இல்லாத பிளேட்லெட் கம்மியான டிசீசஸ்ன்னு பார்த்தா 100ல் 90 பேருக்கு ஐடிபி தான் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து மருந்து கொடுத்தே டேப்லெட்ஸ் வழியாகவே நம்ம பிளேட்லெட் கவுண்ட்டை இம்ப்ரூவ் பண்ணிடலாம். ஆனால் இது வந்து ஏப்ளாஸ்டிக் அனீமியான்றது அதோட எக்ஸ்ட்ரீம் வெர்ஷன். வேறு அதில் வந்து 3 செல்லும் ப்ரொடக்ஷன் நின்று போயிடும். ஐடிபியில் ப்ரொடக்ஷன் நல்லா இருக்கும், அழிவு மட்டும்தான் பிரச்சனை. இதில் ப்ரொடக்ஷனே நின்று போயிடுறதுனால நம்ம ஹெல்த்தி செல்ஸ் வச்சு ரீப்ளேஸ் பண்ணுறோம். இந்த ஏப்ளாஸ்டிக் வந்து ஜியாகிரபிக்கல் இது சரி, இந்த கொஸ்டினும் இந்த மாதிரி ஸ்டடீஸ்லாம் நாங்கள் அட்ரஸ் பண்ணுறோம் சார். அப்போ இப்போ தமிழ்நாட்டில் எந்தெந்த ஏரியா அந்த டெமோகிராஃபிக் டீட்டெயில்ஸும் எடுத்துக்கிறோம். எந்தெந்த ஏரியாலேருந்து வராங்க, அவங்களுக்கு இப்போ ஒரு ஏரியாலேருந்து காமனாக வருதான். ஸோ அந்த எண்ட் ஆஃப் இந்த ஸ்டடி வந்து 5 இயர்ஸ் ஸ்டடி. இப்போ நாங்கள் 2 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இந்த இன்ட்ரிம் டேட்டான்னு அனலைஸ் பண்ணும்போது எங்களுக்கு இதில் ஒரு ஐடியா கிடைக்கும். இதில் எத்தனை ஜெனட்டிக்லி ட்ரிவன் அதுவும் பார்க்குறோம். இப்போ மரபணு எல்லாருக்கும் ஜெனட்டிக்ஸ் டெஸ்ட் பண்ணுறோம். மரபணு ரீதியாக எத்தனை பேருக்கு ஏப்ளாஸ்டிக் அனீமியா வருதுன்னு பார்க்குறோம். இது ஹில்லி ரீஜனில் தான் அதிகமாக இருக்குமா? அப்படி இல்லை சார், இல்லை சார். ஆக்சுவலாக நாங்கள் இப்போ எங்கேருந்து பார்க்குறோன்னு பார்த்தோம்னா இந்த வெள்ளூர், திருநெல்வேலி, தூத்துக்குடி இந்த ஏரியாவிலேருந்து. ஆனால் சில சமயம் ரெஃபரல் பயஸே ரீசனாக இருக்கலாம். ஏன்னா சில இடத்துல அவங்க ஏரியா இப்போ கோயம்புத்தூர்னா கோயம்புத்தூரில் அவங்க ட்ரீட்மெண்ட் போயிடலாம், சென்னைக்கு வராமல். ஸோ அதை வச்சு நம்ம இப்போ இந்த டைமில் எங்களுக்கு அது சொல்ல முடியல. பட் இன்னும் டவுன் த இயர்ஸ், இன்னும் 1 year 2 year we will be able to say ஏதாவது ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருந்து அதிகமாக வராங்க.